ரயில்வே துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுடைய மார்க்கை வச்சு தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th +2 நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரயில்வே ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நமக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரயில்வேலேருந்து, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 21/5/2024 அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் லெவல் 5 and 4 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். லெவல் 3யும் லெவல் 2க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 10th, அதாவது நீங்கள் +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். லெவல் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் நீங்கள் அதாவது பாஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு நீங்கள் ITI முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க 1 ஜூலை 2024 கொடுத்துருக்காங்க இல்லையா? இவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் 1 ஜூலை 2024க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டு அதுலேயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000லேருந்து 24,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 4 and 5லையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே பேண்ட் வரைக்கும் உங்களுக்கு தனியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லெவல் 3 and 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000லேருந்து 1900 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு பேசிக் பே தனியாக இருக்கும். லெவல் 1 பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் இருக்கும். உங்களுக்கு பேசிக் பே பார்த்தீங்கன்னா 20,200 ரூபாயில் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லெவல் நீங்கள் 3rd பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ தான் சேலரி வரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்போர்ட்ஸு நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. லைன் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேபிள் டென்னிஸ், பாக்ஸிங், அதாவது வெயிட் ஃபிட்டிங், கிரிக்கெட், ஃபுட்பால், கோல்ஃப், பேட்மிண்டன், சைக்கிளிங், இதெல்லாம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மார்க் இதை வச்சு தான் டிபெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. கேம் ஸ்கில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், கோச் அப்சர்வேஷன்ஸ், ட்ராயிங், இந்த மார்க்கையும் அதாவது ஃபிட் கேண்டிடேட்ஸ் மார்க்கையும் நான் ஃபிட் கேண்டிடேட்ஸ் மார்க்கையும் இதில் வச்சு தான் உங்களுக்கு இந்த மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இது டோட்டலாக மார்க் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இவங்க பார்த்தீங்க ஸ்கில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 40 மார்க்கும், அச்சீவ்மெண்ட் 50 மார்க்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக 100 மார்க் இருக்குது. 100 மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம், அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்என்எல் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றதையும் இவங்க பார்த்திங்கன்னா எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இவங்க கொடுத்துருக்குற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த விதமான ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருந்தாலும் சரி, ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, இது கீழவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் சப்மிட் பண்ண வைக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற அதாவது இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ரயில்வே ரெக்கமெண்ட் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் உங்களுக்கு இமெயில் அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் மூலியமாக தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுற போது மெயில் ஐடி அதாவது இமெயில் ஐடியும் எஸ்எம்எஸ் அதாவது ஃபோன் நம்பரும் நீங்கள் மறக்காமல் எது ஒர்க் ஆகுதோ அதே கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும், ஓபிசி இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி இருந்தால் எஸ்சி சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்து ப்ரூஃப் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்றது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.